ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 4வது பாடம். பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி 4.2ல் ஃபர்ஸ்ட் கொஷனில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்கள் நிரப்புகின்றன. 9 குழாய்கள் அதே தொட்டியை டேஷ் நிமிடங்களில் நிரப்பும். 16 குழாயிலேருந்து 9 குழாயை குறையுது, ஆனால் நிமிடங்கள் 18லேருந்து அதிகமாகும். அதனால் இது எதிர் விகிதம். அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 y1 = x2 y2. அப்போ 16 குழாய்னா 18 நிமிடங்கள். அப்போ 16 × 18 = இது 9 குழாய் 9 × எக்ஸ்ன்னு வரும். அப்படி பாருங்கள், இங்கே இப்போ 9 பெருக்கல் இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். 16 × 18/9 = எக்ஸ். 1 9 9 2 9 18. அப்போ 16 2 என்னது 32 = எக்ஸ். அப்போது இது 32 நிமிடங்களை நிரப்போம். அப்போது இது therefore எதிர் விகிதமாகும். இது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டது. இந்த டேஷில் 32 எழுதினா மட்டும் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆகும். இந்த டேஷில் 32 நிமிடங்கள் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஃபஸ்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின், 40 வேலையாட்கள் ஒரு செயல்திட்ட வேலையை 8 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 4 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை. பாருங்கள், 40 வேலையாட்கள்னால் 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 4 நாட்கள்லனா வேலையாட்கள் அதிகமாகும். அப்போது இது நாட்கள் குறையுது, வேலையாட்கள் அதிகமாச்சுன்னா இது எதிர் விகிதம். அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா x1 y1 = x2 y2. அப்போது x1 என்னது 40 × y1 8. இதில் x2 தெரியாதுன்னு x × y2 எவ்வளோ 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ 40 × 8/4 = x. ஒரு நாள் 4, 2 நாள் 8. அப்போ 42 80. அப்போது 80. அப்போது therefore எதிர் விகிதமாகும். அப்போ இதுக்கு டேஷில் பார்த்தீங்கன்னா இங்கே 80ன்னு வரும். 80 வேலையாட்கள் தேவைப்படுவாங்க 4 நாளில் முடிக்கிறதுக்கு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷனில் இருந்தது 2 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?